அண்ணா வணக்கம். 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 உங்க பேர்னா? இஸ்மத்தீன். ஓகே, சூப்பர்ண்ணா. நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நேத்து வந்திருந்தோம். ஆனா ரொம்ப லேட்டா வந்துட்டோம். இன்னைக்கு என்னென்ன இருக்கு? மதியம் எந்த டைம்? மதியம் 12:05. ஓகே. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. ஓகே. இன்னைக்கு நெய் குஸ்கா ஃப்ரீ. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணிக்கு நெய் குஸ்கா. ஓ, நெய் குஸ்கா ஃப்ரீயா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஓ, நாளைக்கு. எப்பயும் ஃப்ரீயா இல்ல எங்களுக்கா ஃப்ரீயாண்ணா? இல்ல, இன்னைக்கு போன வாரமே போட்டாங்க. வெள்ளிக்கிழமை இப்போ நாங்க போட்டோம். சரி சரி. குரூப்ல ஆட் பண்ணிடுவோம் எப்பயுமே. அப்படியா? சரி சரி. ஆமா. அது போக சிக்கன் சுக்கா இருக்கு, மட்டன் சுக்கா இருக்கு. ஓகே. மிளகு சுக்கா இருக்கு. ஓகே. மிளகு சிக்கன் சுக்கா இருக்கு. ஓ சூப்பர். இது வந்து நெய் குஸ்கா என்னன்னா? நெய் குஸ்கா. ஹாரி இதை கவர் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா வந்து மணி ஷார்ப்பா இப்போ வந்து ஒரு 1.25 ஆகுது. இது நெய் குஸ்கா, அது வந்து மட்டன் பிரியாணி, இது வந்து சிக்கன் பிரியாணி. ஓ சிக்கன் பிரியாணி. ஓ மட்டனுக்கு தனி பிரியாணி. எல்லாமே தனித்தனியா தான் இருக்கும். தனித்தனியா பண்றீங்க. சூப்பர்ண்ணா. தனித்தனியா தான் இருக்கும் எல்லாமே. ஓகே. என்ன சார்ஜ் பண்றீங்க? மட்டன் பிரியாணி 250, சிக்கன் பிரியாணி 150. 150. சரி சரி. இது வந்து நெய் குஸ்கா ஃப்ரீ. அன்லிமிட்டெட். ஆமா. சூப்பர். இன்னைக்கு மட்டும் தானா இல்ல எப்பயுமே அன்லிமிட்டெட். மேல போர்ட்லயே அன்லிமிட்டெட்னு போட்டுருக்கோம். ரைட். ஓகே. பாம் ஆயில் கிடையாது, அஜினோமோட்டோ கிடையாது. சூப்பர். முக்கியமான குறிப்பு. கரெக்ட். அதுலயுமே இதெல்லாம் காமிச்சீங்க. அது என்ன இருக்கு? இது என்னன்னா? இது சிக்கன் சுக்கா. ஓ சிக்கன் சுக்கா அல்டிமேட். இது என்னன்னா? இது மட்டன் சுக்கா. மட்டன் சுக்கா. சரி. இது மிளகு சுக்கா. லைட் போட்டு. மிளகு சுக்கா. ஓகே. சிக்கன் மிளகு சிக்கன் மிளகு சுக்கா. இது மிளகு சுக்கா, இது மிளகு சிக்கன். மிளகு சிக்கன் மிளகு. இது வந்து நார்மல் சுக்கா, இது நார்மல் சிக்கன். சிக்கன் சுக்கா. சூப்பர். மூளை ரோஸ்ட். ஓ மூளை ரோஸ்ட். ஆனா மூளை ரோஸ்ட் எனக்கு கண்டிப்பா வேணும், எடுத்து வச்சிருங்க. கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா நமக்கு வச்சிருங்க. ஓகே. அப்புறம்னா இதுல என்ன அப்படின்னா ஏரியா வந்து பெரிய கடை பஜார் என்ன, ஆனா கடை ஏரியாக்குள்ள வந்ததுக்கு தெரியுது எல்லாமே உங்க பேரா தான் இருக்கு. சூப்பர். ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. நம்ம கடையோட சும்மா ஆரிஜின் மட்டும் சொல்லிடுங்க. எத்தனை வருஷமா நீங்க இது ரன் பண்றீங்க? டீ கடை வந்து ஆரம்பிச்சது தாத்தா ஆரம்பிச்சது. ஓகே. 72 வருஷம் மேல ஆச்சு. காலை டிஃபன் கடை ஆரம்பிச்சு புரோட்டா கடை ஈவினிங் புரோட்டா கடை ஆரம்பிச்சு ஒரு 35 வருஷம் ஆச்சு. ஓ ஈவினிங் புரோட்டா உண்டா? ஆமா, ஈவினிங் புரோட்டா கடை உண்டு. சரி. சைடுல திரும்பணும் ஈவினிங் புரோட்டா கடை. தோசைகள் இருக்குல்ல? ஆமா ஆமா. அது ஈவினிங் புரோட்டா கடை. ஓகே. அதுக்கு எதிர்த்தாப்புல காலை டிஃபன் கடை ஒரு 10-12 வருஷம் ஆச்சு. அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட் ஆரம்பிச்சு ஒரு 7 வருஷம் ஆச்சு. சரி 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 சரி. அப்போ இப்ப மதியம் போடுவோம் அப்படின்றதுக்காக சூப்பர். நான் ஒரு ஏசி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். தனித்தனியா போடணும்ன்றதுக்காகவே போட்டது. ரைட். ஓகேண்ணா. நான் இப்பதான் ஃபீல் பண்றேன் திருமங்கலத்துல பறக்கல அப்படின்ட்டு. ஏன்னா மார்னிங்ல இருந்து 7 மணில இருந்து நைட் 7 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா அண்ணா கடையில எல்லாமே அவைலபிளா இருக்கு. மார்னிங் வந்து லெமன் சாதம், இட்லி, தோசை, பூரி எல்லாமே கிடைக்குது. பூரி தோசை மாமா தான். தோசை போட மாட்டீங்க. ஓகே ஓகே. இதாகல அதனால ஓகே. பண்றோம். பூரி, பொங்கல் இதெல்லாம் பண்றீங்க. நெய் பொங்கல் தான். ஓகே. நெய் பொங்கல் தான். ஓகே. 35 ரூபாய். இந்த நெய் குஸ்கா என்ன ஃப்ரீ? நான் எதனால இந்த கான்செப்ட்? மாசத்துல ஒரு நாள் மக்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. குரூப்ல என்ன இந்த வாரம் மதியம் போடல போடுங்க கேட்பாங்க. ஓ இந்த நெய் குஸ்கா வந்து நார்மலா தனியா சாப்பிட்டுக்கலாம்? தனியா சாப்பிடுவோம். ஓகே ஓகே. சாப்பிடுறதுக்கு அன்லிமிட்டெட் தான். சரி. சிக்கன்லாம் 2 பீஸ் வந்துரும். ஓகே. 4 கிலோ பீஸ் வந்துரும் ஒரு நாளைக்கு. எல்லா நாளும் வாரத்துல கடை உண்டு. சண்டே கூட உண்டு. எப்பவுமே உண்டு. ஓகே. கடை எப்பவுமே உண்டு. தீபாவளிக்கு முதற்கொண்டு ஆர்டர் உண்டு. தீபாவளி, ரம்ஜானுக்குலாம் ஆர்டர் அதிகமா போடுவோம் நாங்க. ரைட். ஓகே. எப்பவுமே உண்டு. இப்போ மவுத் வாட்டரிங்கா இருக்கு. அப்படியே எச்சி ஊறுது. ஸ்மெல் சூப்பரா இருக்கு. அதனால உள்ள சாப்பிட்டுட்டு ரிவ்யூ கொடுக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வேட்டை தான். எங்கன்னா திருமங்கலத்துல, மதுரை திருமங்கலத்துல வந்து காதர் பாய்னு ஒரு பிரியாணி கடை இருந்துச்சு. நேத்து வந்திருந்தோம், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால எதுவுமே கிடைக்கல. அதை நம்ம ஷார்ட்ஸா பதிவு பண்ணிட்டு இன்னைக்கு ஸ்பெஷலா இதுக்காகவே ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி நம்ம ஜோயல் கூட ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி ஜோயல் கூட ஹாரியும் கூப்பிட்டுட்டு, ஹாரி தான் எங்களை கூப்பிட்டுட்டு வந்திருக்காரு. உள்ள பாத்தீங்கன்னா அந்த ஆம்பியன்ஸ்லாம் ஒரு 4 months ஆகுது நினைக்கிறேன். ஆமா, இந்த ஓப்பன் பண்ணி 4 months ஆகுது. அங்க உங்க டீ கடை அது வந்து 3 தலைமுறை இருக்கு. அதுக்கப்புறம் பரோட்டா கடை அது ஒரு 35 வருஷமா இருக்கு. காலையில் டிஃபன் கடை ஒரு 20 வருஷம் அங்க நிறைய சொன்னாங்க அவங்க. இது கடை ஏரியா பேர் பெரிய கடை பஜார் இருந்தாங்க. ஆனா அது பொய்ங்க. எனக்கு இப்ப பெரிய கடை பஜார்லாம் கிடையாது. லெஃப்ட் ரைட் எல்லா பக்கமும் காதர்பாய் பிரியாணி கடை தான். காதர்பாய் தான் இருக்காரு. நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட் எல்லா பக்கம் பாத்தீங்கன்னா காதர்பாய் தான் இருக்கு. ஸ்மெல்லே சூப்பரா இருந்துச்சு. நெய் குஸ்கா வந்து ஃப்ரீயா தராங்க. இது ரொம்ப ஒரு கேட்கவே இனிமையான செய்தியா இருக்கு. இன்னைக்கு என்னென்ன மெனு வருதுங்கிறத பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ரிவ்யூ கொடுக்குறோம். நீங்க எங்க இருந்தாலும் சரி திருமங்கலம் வந்தீங்கன்னா பெரிய கடை பஜார் வந்து காதர்பாய் பிரியாணி கடை சாப்பிட்டுட்டு நீங்களும் ஹாப்பியா இருக்குங்கிறது எங்களோட ஆசை, வேண்டுகோள் எல்லாமே. ஆனா இந்த கடை எப்படி தெரியாம போச்சு யாருக்கும்? இந்த கடை எனக்கும் ரொம்ப வித்தியாசமா விசித்திரமா இருக்கு. எல்லாமே வச்சிருக்காங்க. எப்படி காலை முதல் இரவு வரை அப்படி பேசிட்டே இருக்கும்போது கமன்னு பிரியாணி வந்துட்டே இருக்கு. 12 o'clock இவங்க ஓபன் பண்ணிடுறாங்க. அன்லிமிட்டட் பிரியாணி. ஆனா அன்லிமிட்டட் தானே? ஓகே. வந்துரும். ஓகே. இது மட்டனே கிடையாது. ஓகே. மட்டன் பிரியாணி 250, சிக்கன் பிரியாணி 150. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து பிரியாணி போது அன்லிமிட்டட் வந்துட்டே இருக்கும் உங்க பிரைஸ். சரி. ஓகே சூப்பர். இது மட்டன் பிரியாணி, அது சிக்கன் பிரியாணி. கரெக்ட். இது தனியா குக் பண்றாங்க, அது தனியா குக் பண்றாங்க. இது வேற தம் போட்டு குக் பண்றதுதான். இத பார்த்த உடனே நமக்கு டெம்ப்ட் ஆகுது. அதனால லைட்டா ஒரு வாய் வச்சிடலாம்.
பிரியாணி நல்லா இருக்கு, டிபிக்கல் அந்த ஸ்டைல்ல இருக்கு. சூப்பரா இருக்கு. நேற்று காலைல சாப்பிட்ட வேற பிரியாணி தெரியுதா? இது பிரியாணிக்கு நம்ம சால்னா ஊற்றி சாப்பிட்றோம். நல்லா இருக்கு. சால்னா ஊற்றி சாப்பிடு, சூப்பராக இருக்குது தேங்காய் சால்னா. தால்ச்சா விடக்கூடாது. அதாவது சவுத் இந்தியன் ஆத்தென்டிக் சீரக சம்பா மைல்டு பிரியாணி மிஸ் பண்ணாம சாப்பிட்றதுக்கு. ஆமாம். ஆனால் இன்னைக்கு வந்தது நல்லது தானே. நேற்று காலைல இது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் வந்தோம், வழக்கம் போல லேட்டாக இருந்தனால எதுவும் இல்லை. ஆனால் இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து ஒரு பிடி தால்ச்சா அல்டிமேட்டாக இருக்குங்க. அந்த ஒரு பாய் வீட்டு தால்ச்சா அப்படி தான் இருக்கும் அப்படின்னா அதான். சரி, மட்டன் பிரியாணி சாப்பிட்டு பாருங்க. ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இப்போ நான். மட்டன் அப்படியே பஞ்சா இருக்கு இந்த பாருங்க. இப்போ நம்மளோட கேமராமேன் ஜோயல் சாப்பிடுவாரு, அதை நான் வீடியோ எடுக்கணும், எனக்கு அதான் ஆசை. ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும், எனக்கு அது மட்டும் தான் ஆசை. ஜோயல், நான் எடுக்கிறேன். இந்த அப்படியே மட்டன் இப்போ ட்ரை பண்ணு. அதை சால்னா இல்லாட்டி இந்த தால்ச்சா அதை வச்சு சாப்பிட்டு பாருங்க. மட்டன் சாப்பிட்டாரு. சால்னா தால்ச்சா சாப்பிட்டுட்டு சொல்லுங்க எப்படி இருக்கு பொறுமையா. இது ஆக்சுவலா தால்ச்சா ப்ரோ, கத்திரிக்காய் அது வேண்டாமா, இது வந்து சால்னா தேங்காய் சால்னா தாங்க, அதுவே பிரமாதமா இருக்கு. அப்படிங்க வரேன், இதை நீங்க காமிக்கணும். சிக்கன் அப்படியே தோட உதிருது. ஏங்க அப்படி இருக்கு, எப்படி இருக்கு? சொல்றதுக்கு வார்த்தை இல்லை அந்த மாதிரி. ஒரு பிளேட் வாங்கிட போறேன் நான், ஏன்னா காலி பண்ணிடுவாங்க. ஆமா, இங்க வரவா அங்க வரவானே தெரியல, அந்த மாதிரி இருக்குது. இங்க இருந்தாரு, அங்க போயிட்டாரு. இது வந்து உங்களோட நெய் குஸ்காங்க. நெய் குஸ்காக்கு ரொம்ப சண்டையா இருக்கு, ஏன்னா அண்ணா வந்து ஃப்ரீக்வெண்டா போட மாட்டேங்கிறாரு. நான் இங்க வரேன் நடுவில். நெய் குஸ்கா எப்படி தெரியுமா இருக்கு? மலையாளி ஸ்டைல்ல நம்ம இந்த தலசேரி பிரியாணி சொல்லுவோம் தெரியுமா, கிட்டத்தட்ட அப்படிதான். கிராம்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டை, மேபி சீரகம்லாம் சூப்பரா இருக்கு. நெய் குஸ்கா நெய்யா இருக்கு. அது அந்த டைலாக் விட மாட்டீங்கல்ல. சீரகம் சூப்பரா இருக்கு, நெய் குஸ்கா நெய்யா இருக்கு. மூளை கிரேவினா, மூளை கிரேவி லைட்டாக மூளை எடுத்துட்டு மூளை சாப்பிடுவீங்களா ஜோயல்? சுடுது லைட்டா. போதும், எடுத்துக்கலாம். மூளை ஒண்ணுதான் இருந்துச்சு கடைசி, எனக்கு தான் அந்த மூளை. ஏய் செம்மையா இருக்கியா? ஐயோ. அந்த கிரேவி நல்லா இருக்கு, தால்ச்சாவும் நல்லா இருக்கு, மூளை கிரேவியும் நல்லா இருக்கு. எதை வச்சுதான் சாப்பிட? எல்லாத்தையும் கலந்தடிங்க. சரி, அது போக அடுத்து வாங்க, அடுத்த ஐட்டத்துக்கு வாங்க சார். இது வந்து சிக்கன், சின்ன பீஸை எடுத்துக்குவோம், ஆனால் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவோம்ல. சிக்கனும் பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல மாட்டீங்களா? எல்லாமே நல்லா என்ன பண்றது ஜோயல்? எல்லாமே சாப்பிடுவோம். ஆதர் பாய் கடைக்கு வந்தே ஆகணுங்க, மிஸ் பண்ணாதீங்க. இது என்னது அடுத்து? இது மிளகு சுக்கா. அது சிக்கன் தான். சிக்கன் தான் அது. நீங்க பிரியாணி இல்லாமல் தனியாக ட்ரை பண்ணி போகக்கூடாது. தனியானா அதை மட்டும் எடுத்து வாயில போட்டு. அப்படியா? இல்லை, அந்த கிரேவியை நான் ரைஸோட மிக்ஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும், அதான் பார்த்தேன். சத்தியமாக சொல்கிறேங்க, அப்படியே பாய் வீட்டில் இருந்து எடுத்து கொடுத்தா எப்படி கொடுப்பாரு? உங்கள் வீட்டில் ஃப்ரெண்டு இல்லை பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு யாரும் பாய் இருந்தாங்கன்னா வீட்டில் சமைப்பாங்க அப்படிங்களா?
இதெல்லாம் பண்றாரு, ஹோட்டல் பண்றாரு, வீட்டுல சமைச்சு ஹோட்டலா பண்றாரு. நீ கொடுத்த காலி உனக்கு எல்லாம் கிடைச்சிச்சு. ஈரல், இது ஈரல், ஈரல், சிக்கன் ஈரல். ஒவ்வொன்றுக்கும் வெரைட்டி ஆஃப் இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க ஸ்பைசஸ்லாம். ஆனா ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசம் நல்லா தெரியலண்ணா. சூப்பர்ண்ணா, எல்லாமே தரமா இருக்கு. ஆனா 3 கிரேவி மட்டும் கிடைக்குமா? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதானே. ஆனா தரம்ண்ணா உங்களே சூப்பர். அப்ப எனக்கு ஈரல் எப்படி இருந்துச்சு? ஈரல் அல்டிமேட்டுங்க. ஈரல் தான் பாருங்க. நான் எதையுமே மிஸ் பண்ணாம பொறுமையா சாப்பிடுறேன். இதுதான் ஈரல். ஈரல் இந்த மாதிரி கடையெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு ட்ரை பண்ணும். மதுரை இருந்தாலும் சரி, வந்து சாப்பிட்டு இதுவுமே நல்லா இருக்கு. ஆனா இது என்னது? சிக்கன்ல அது மட்டன் சுக்கா. மட்டன் சுக்கா. இது அது மிளகு சுக்கா. மட்டன் மிளகு சுக்கா. மட்டன் சுக்காவும் நல்லா இருக்கு. சாப்பாடு நல்லா இருக்கும். அந்த கிரேவிக்கு இது மிளகு சுக்கா. என் கண்ணில் நீங்க ஆனந்த கண்ணீரை மட்டும்தாங்க பார்க்கணும். இது சொல்லுங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா பீரணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பீரணி அப்படின்னா நம்ம இதில் வந்து பாயாசம் அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா மைல்டான ஃப்ளேவரு. எங்களுக்கு சாப்பிடும் போதே 3 கொடுத்தாங்க. அப்படியே ஒரே காலத்தில் காலி பண்ணிட்டோம். ஐயோ காலி பண்ணிட்டோமே ரிவ்யூ இல்லைன்னு பார்த்துட்டு இப்போ தனியாக அண்ணன் நம்ம கொடுத்துருக்காங்க. இதுவுமே தித்திப்பா சூப்பராக இருக்கு. மைல்டான அந்த ஒரு ஜவ்வரிசி நினைக்கிறேன், ஜவ்வரிசி போட்டிருக்காங்க. மைல்டான ஸ்வீட்ல இருக்கு. கேஷ்யூஸ்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் எல்லாமே இந்த நல்லா இருக்கு. இது ரெகுலரா கொடுப்பாங்களா? கிடையாது, நீங்க ஸ்பெஷல் ஆர்டர் வந்திருக்கு. நம்மளும் ஸ்பெஷலா வந்து கொடுத்துருக்காங்க. ரெகுலரா நீங்க பிரியாணி சாப்பிட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க. அப்புறம் ஐஸ்கிரீம் மட்டும் உண்டு. ஓ கலர் உண்டு, கலர் உண்டு. ஆனா அப்புறம் இதுல லிமிடெட் பிரியாணி தான் என்ன பிரைசிங் வந்து இப்போ சாப்பிட்டோங்க. 130 வந்து சிக்கனு, மட்டன் 250. மட்டன் 250 தான். அது லிமிட்டட்னால சரி, அன்லிமிட்டட்னால சரி. ஓகே கரெக்ட். அப்புறம் இந்த பார்சல் சொன்னீங்க பார்த்தீங்களா, அது காட்டுங்க. இது வந்து சிக்கன் பிரியாணிக்கு. ஓ சிக்கன் பிரியாணிக்கு இந்த ஒரு பாக்ஸ் தரீங்க. 1 கிலோ பாக்ஸ். 1 கிலோ பாக்ஸ். இது பார்சல் எவ்வளோனா? 150. 150. அதேதான். இது 750 கிராம் பாக்ஸ். ஓ இது வந்து மட்டனுக்கு. ஆமா 750. ஓகே மட்டனுக்கு. இதுல சிக்கன் பிரியாணி கேட்டாங்கன்னா 130 ரூபாய். ஓ இதுல கேட்டா இதுல கேட்டா 130. அப்ப எல்லா நாளுமே ஒரு நைஸ் ஒரு ஃப்ரீ தான். இல்ல அது என்ன சின்ன பாக்ஸ் ஒன்னு இருக்கு. ஓ சரி. இது இந்த குழம்புகளுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ரீ கொடுக்குறது. ஓ நைஸ் ஒருக்கு இத தராங்க. ஓகே. அந்த நைட் குஸ்கா. ஓ சண்டே மட்டும் தான் நைட் குஸ்கா கிடைக்கும். அத பதிவு பண்ணியாச்சு. நீங்க எல்லா நாளும் வந்து நைட் குஸ்கா கிடையாது, சண்டே மட்டும் தான். ஆனா எதனால நைட் குஸ்கா ஃப்ரீயா தரணும் ஒரு கான்செப்ட். அதுதான் ஃப்ரீயா இருக்கா. 2 பேர் வாங்கினா 3 பேர் சாப்பிட்டு நினைப்பாங்க. 2 பிரியாணி வாங்கினா போதும் 3 பேர் சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரைட். அப்ப எக்ஸ்ட்ரா பேர் கூட இது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. சரி நைட் குஸ்கா சூப்பரா இருந்துச்சு. என்ன அதே மாதிரி அந்த பெப்பர் யூஸ் பண்ணி பண்ணீங்களா, பெப்பர் கிரேவி இதெல்லாம் எல்லாமே தரமா இருந்துச்சு. மூளை சூப்பர், எல்லாம் நல்லா இருக்கு. இதே மாதிரி டேஸ்டா கொடுத்தே இருக்கேன். ஒரு மணி மைண்டடா இல்லாம டேஸ்ட் மட்டுமே கொடுக்கணுங்கிற மைண்ட் செட்ல இருக்கனால அண்ணன் கடைக்கு தேடி வந்திருக்கோம். நல்ல நல்ல கடையை நாங்கள் தேடி வருவோம். நீங்களும் இதே மாதிரி நல்லா பே பண்ணிருக்கோம். நாங்கள் ஸ்பெஷல் ஆர்டர் கொடுக்குறோம். வாழ்த்துக்கள். ஊர்ச்சிட்டி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். அருமையான பாலிசி. கீப் இட்